கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல வார்த்தையை கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனமும் 16வது வசனத்தை பாருங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. 11வது வசனத்துக்கு பிறகு, உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஒரு அழகான வசனம். எப்பவும் கத்து தான். தும்முனாலும் ஏசப்பா, ஒரு கால் தட்டினா உடனே சொல்லணும் ஏசப்பா. நம்மளை அறியாமலே நம்ம ரத்தத்திலிருந்து கேட்கிற ஒரு வார்த்தை எது தெரியுமா? ஏசப்பா. ஒரு தும்முனாலும் ஏசப்பா. அதுதாங்க நான் சொல்றேன். கர்த்தரை நீங்க எப்பவும் அப்படி வைத்திருக்கிறதால் உங்களை ஒருத்தர் அசைக்க முடியாது. அலுவலகத்திலேயா இருந்தாலும், படிக்கிற இடத்துலையா இருந்தாலும் சரி, வெளியே ஒர்க் பண்ற இடம், பிசினஸா, தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், ஆலயத்தில் இருக்கலாம், எங்க இருந்தாலும் கர்த்தர் தான் எல்லாம் முதலிடம். அவரை எப்பவும் வச்சிருக்கிறதாலும் உங்களுக்கு ஒத்தாசை தேவ சமூகத்திலிருந்து வரும். வலது பக்கத்தில் அவர் நிற்பார். ஜெயம் கொள்ளுகிறவன் சிங்காசனத்தில் தேவனுடைய வலது பாரசத்தில் அவர் வீட்டு இருக்கிறது போல நம்மளை வைக்கிற கர்த்தர் அல்லவா ஏசப்பா. அப்படி வலது பக்கத்தில் இருக்கிறது போல உங்களையும் வைப்பார். அவர் எப்போது நம்ம வலது பக்கத்தில் நிற்கிறார். சகரியா தூபம் காட்டும் போது வலது பக்கத்தில் வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அவன் எதுக்காக? ஒரு பிள்ளைக்காக ஜோமணி இருந்தா பாருங்க. உடனே சொல்றாரு உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அப்போ வலது பக்கத்தில் நின்று நம்ம ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் ஒருபோதும் ஒருத்தனும் அசைக்க முடியாது. நீங்க என்ன கேட்டாலும் தேவ சமூகத்திலிருந்து வரும். 2வது வசனத்துல பாருங்க, கர்த்தரை இவையே நோக்கி நம்முடைய ஆத்துமா அவரையே நோக்கி கொண்டிருக்கு. மாற்ற இல்லை, எப்பவும் அவர் தான் எல்லாம். அதனால தான் நம்முடைய இருதயம் பூரித்து போகிறது. அப்படி அநேக எதிர்பார்த்ததாத அநேக நன்மைகளை தந்து, எதிர்பார்க்கிறது நன்மைகளை தந்து உங்களை பூரிப்படைய செய்து ஹாப்பியா வைப்பார். எங்களெல்லாம் தகப்பனே, ஆண்டவர் அப்படி எங்களை ஆசீர்வதித்து நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.